Amazfitோட ஒரு ஸ்டைலான ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இருக்கு பாப்போமா? முதல்ல அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ எடிட்டர் அந்த அன்பாக்சிங்கை போடு. முன்னாடி வாட்சோட மாடல் இருக்கு. எப்பயும் போல சைடில் அப் யுவர் கேம் அப்படின்னு சொல்லி ரெண்டு சைட்லையுமே கொடுத்துருக்காங்க. பின்னாடி அதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ரவுண்ட் டயல் கொடுத்துருக்காங்க. வாட்சோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கு? எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்புறம் உள்ள ஓப்பன் பண்ணா ஒரு சார்ஜிங் கேபிள், ஒரு யூசர் மேனுவல். அன்பாக்சிங்ல புதுசா எதுவும் இல்ல, எப்பவும் இருக்கிறதா இருக்கு. இதோட டிசைன் அப்படின்னு பார்த்தா கையில எடுக்கும்போதே ஒரு பிரீமியமான ஃபீல் வந்து கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல எனக்கு ரொம்பவே பர்சனலா பிடிச்சிருக்கு. இங்க ஸ்ட்ராப் அப்படின்னு பார்த்தா இதுல சிலிக்கான் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. இன்னொரு மெட்டல் ஸ்ட்ராப் வேரியன்ட் இருக்கு. ஸ்ட்ராப் உங்களுக்கு பிடிக்கல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலுமே ஈஸியா இதை பிரஸ் பண்றது மூலமா நீங்க ஸ்ட்ராப் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்க டயல் அப்படின்னு பார்த்தா ரவுண்ட் டயல் கொடுத்துருக்காங்க. அதை சுத்தியுமே மெட்டல் கொடுத்துருக்காங்க. நல்ல பில் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. சைட்ல ரெண்டு பட்டன்ஸ் வருது. மேல இருக்கக்கூடிய இந்த பட்டன் நீங்க எல்லா மெனுவுமே அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதை பிரஸ் பண்ணீங்கன்னா அதை ஃபுல்லாமே அந்த மெனுவை பார்த்துக்க முடியும். அது போக நீங்க எதுலயாவது பேக் வரணும் அப்படினாலுமே இந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாட்டம்ல இருக்கக்கூடிய இந்த பட்டன் பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டிக்காக ஒரு டெடிகேட்டட் பட்டன் கொடுத்திருக்காங்க. நீங்க டைரக்டா ஆக்டிவிட்டியை அக்சஸ் பண்ணனும் அப்படினா இத பிரஸ் பண்ணா பண்ணிக்க முடியும். அதுக்குள்ள போய் ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்றதை எனேபிள் பண்ணனும் அப்படினா இன்னொரு டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த மெனு வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் ஆக ஆரம்பிச்சிருது. இதுல என்ன நம்ம தெரியாம ஒரு டபுள் டைம் பிரஸ் பண்ணிட்டோம் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ராக்கிங் குள்ள போயிடுது. அதுல ஒரு 3 செகண்ட் ஓடுது. அந்த 3 செகண்ட்ல வந்து நம்மளால இந்த பட்டனை பிரஸ் பண்ணி பேக் வர முடியல. அது ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை ஸ்டாப் பண்ண முடியுது. இது கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு. டிஸ்ப்ளே இதுல 1.43 இன்ச்ல HD AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேவும் கொடுத்திருக்காங்க. ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தா 330 ppi இருக்குது. அது போக இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி அந்த மைக் அண்ட் ஸ்பீக்கர் ரெண்டுமே இன்பில்ட்டா கொடுத்திருக்காங்க. கால் பேசுறது அப்படினாலுமே நம்மளால பேசிக்க முடியும். அதுவும் ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. நீங்க ரொம்ப சவுண்டா இருக்கிற இடத்துல பேசுறீங்க அப்படினா அந்த அளவுக்கு கிளியரா நம்மளால பேச முடியல. சவுண்ட் இல்லாத இடங்கள்ல இல்ல இன்டோர்ல வீட்டுக்குள்ள அந்த மாதிரியான இடங்கள்ல நம்மளால தெளிவா கால் பேசிக்க முடியுது. நம்ம என்ன பேசுறோம் அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறதையும் கிளியரா கேட்க முடியுது. பொதுவா நிறைய வாட்ச்ல பாத்தீங்க அப்படினா அந்த ஸ்பீக்கர் வந்து இந்த சைடுல கொடுத்திருப்பாங்க. அப்ப நம்ம கையில கட்டி இருக்கும்போது கொரகொரன் கொஞ்சம் சவுண்ட் கேட்கும். பட் இங்க பார்த்தோம் அப்படினா ஸ்பீக்கரை இங்க டாப்ல இந்த ஸ்ட்ராப் கீழே கொண்டு போயிட்டாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் அந்த கால் குவாலிட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருக்குது. டிஸ்ப்ளேயோட பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். பட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ரவுண்ட் டயல்ல வரக்கூடிய எல்லா வாட்சுமே இப்படி தான் இருக்கு. அது போக இதை கையில கட்டும் போதும் என்னோட பர்சனல் பிரெஃபரன்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. லுக்கும் நல்லா இருக்குது. ஒரு ஸ்டைலிஷா தான் இருக்குது. வாட்சோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரைட்ல இருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணா ஸ்டெப் கவுண்ட் பண்றது, ஹார்ட் ரேட் மெஷர் பண்றது, ஸ்லீப் ட்ராக் பண்றது, SpO2 மெஷர் பண்றது, வெதர் பார்க்கறது, மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. வாய்ஸ் பால் அப்படின்னு இவங்க ஒரு டெடிகேட்டட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் இருக்கு. அப்படியே நீங்க லெஃப்ட்ல இருந்து ரைட் ஸ்வைப் பண்ணீங்க அப்படினா அது அப்படியே ரிவர்ஸ்ல வருது. டாப்ல இருந்து பாட்டம் ஸ்வைப் பண்ணோம் அப்படினா அந்த குயிக் ஐகான்ஸ் இதெல்லாம் நம்மளால பார்த்துக்க முடியுது. அதுலயே அந்த ரிஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றது, ப்ளூடூத் ஆன் பண்றது, பிரைட்னஸ் இங்க வந்து ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது. மேனுவலா நீங்க பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். செட்டிங்ஸ்க்குள்ள போனோம் அப்படினா ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே. அதை நம்ம வந்து எவ்வளவு டைம் வேணும், அதுல வந்து உங்களுக்கு டிஜிட்டலா வேணுமா, அனலாக் கிளாக் வேணுமா, லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி ஒரு சில லாங்குவேஜஸ் தான் கொடுத்திருக்காங்க. பெருசா இல்ல. வைப்ரேஷனை வந்து எந்த அளவுக்கு நமக்கு தேவை அதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. ஆப்போட QR கோட் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல இருந்து டாப் போனா எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த நோட்டிபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. நோட்டிபிகேஷன்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம செக் பண்ணோம் அப்படினா ஆப்போட கனெக்ட் பண்ணோம். இதுக்காகவே Zip Active அப்படின்னு ஒரு ஆப் வந்து கொடுத்திருக்காங்க. எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நோட்டிபிகேஷன்ஸ் எதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பார்த்துக்கலாம். இது போக ஆப் மூலமாவே 100+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன வாட்ச் ஃபேஸஸ் வேணும் அப்படிங்கறத டவுன்லோட் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். 100+ ஸ்போர்ட்ஸ் மோடும் கொடுத்திருக்காங்க. ஆக்டிவிட்டி ட்ராக் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களும் ட்ராக் பண்ணிக்க முடியும். இது போக ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பட்டனை பிரஸ் பண்றது மூலமா அந்த மெனுக்குள்ள போனோம் அப்படினா அதுல பிரீத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பிரீத் எக்சர்சைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிக்க முடியுது. அது போக ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கறதையும் நம்மளால செக் பண்ணிக்க முடியும். மேல போனீங்க அப்படினா போனுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. என்ன கால் வந்திருக்கு, மிஸ்டு கால் என்ன, ரிசீவ்டு கால் என்ன, அந்த மாதிரியான விஷயங்களையும் செக் பண்ணிக்க முடியும். நம்பரை யூஸ் பண்ணி நீங்க டயல் பண்ணிக்கவும் முடியும். இந்த வாட்ச்ல இல்லாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இப்போ வரக்கூடிய நிறைய வாட்சஸ்ல கேம்ஸ் கொடுத்திருக்காங்க. இவங்களோட பாப் 3Sல கொடுத்திருந்தாங்க. பட் இந்த வாட்ச்ல கேம்ஸ் கிடையாது. இது போக வாட்சை வந்து லாக் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் ஒரு சில வாட்சஸ்ல வருது. அதுவுமே இந்த வாட்ச்ல கிடையாது. கால்குலேட்டர் கொடுக்குறாங்க. அதுவுமே இந்த வாட்ச்ல கிடையாது. இந்த வாட்ச்க்கு IP ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. IP68 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அதனால தண்ணியில விழுந்தாலும் அப் டு 1 மீட்டர் வரைக்கும் பெருசா ப்ராப்ளம் கிடையாது. அது போக இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் கிளைம் பண்றது 12 நாளைக்கு பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதை நான் எக்ஸாக்ட்டா செக் பண்ணல. நான் யூஸ் பண்ண வரைக்கும் பெருசா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணல. மினிமலா தான் யூஸ் பண்ணேன். அது வரைக்கும் பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்குது. கடைசி அந்த வாட்சோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிறது சிலிக்கான் ஸ்ட்ராப். இதை வந்து ஃபர்ஸ்ட் சேல்ல ஆஃபர் பிரைஸோட 3500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இல்ல ஒருவேளை
ஒருவேளை நீங்க மெட்டல் ஸ்ட்ராப்போட வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஆஃபரோட ஃபர்ஸ்ட் சேல்ல 4000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. ரெண்டுக்குமே ஒரு 500 ரூபாய் தான் டிஃபரன்ஸ். உங்களுக்கு மெட்டல் ஸ்ட்ராப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வாங்கிக்கிறது பெஸ்ட்டான சாய்ஸா இருக்கும். சோ இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு ஏத்த ஒரு நல்ல டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, நல்ல பில்ட் குவாலிட்டி கொடுத்திருக்காங்க, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே தேவையான ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. வித்தியாசமா புதுசா எதுவும் கொடுக்கல அப்படினாலுமே Amazfitல இருந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு கொண்டு வந்தது நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஓகேவா இருந்து Amazfitல இந்த பிரைஸ்க்கு ஒரு வாட்ச் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கன்சிடர் பண்ணுங்க.